எங்க தலைவர் சொன்ன மாதிரி பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது. உங்க 75 ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இன்றைய இளைய தலைமுறைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு. நம்பி வந்தோரை வாழ வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு. மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா, உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது. 1967இல் CN அண்ணாதுரை எனும் நான் என ஒலித்த குரல், 1977இல் MG ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல், 2026இல் விஜய் எனும் நான் என ஒலிக்க போகும். வெற்றி தலைவரின் வெற்றி குரல், ஏழைகளின் குரலாக, தொழிலாளர்களின் குரலாக, முதியோர்களின் குரலாக, பெண்களின் குரலாக, இளைஞர்களின் குரலாக, மாணவர்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது தளபதி தங்கை நிஷாந்தி தமிழரசன். நன்றி, வணக்கம்.